ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு உங்க இரவு சாப்பாடு தானே தம்பி. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சூப்பரான வெங்காய ரொட்டி தான் சுட போறோம். சட்டாரெண்டு சுட்டுலாம். ஏன்னு சொல்லுங்க, இன்றைக்கு தண்ணி நிப்பாட்டியாச்சு. காலையில 9 மணிக்கு நிப்பாட்டினது இரவு 12 மணிக்கு தான் வருமாம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா ஏதாவது சாப்பாடுகள் செய்ய போனா டேங்க்ல இருக்க தண்ணி எல்லாம் முடிஞ்சிருவேன். அதால பாத்தீங்கன்னா நோமலா சாப்பாடு செய்யணும். இப்ப தேங்காய் ரொட்டி இடிச்ச சம்பளம் செய்து சாப்பிட போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த சம்பல் வெங்காயத்தை வதக்காம டக்குன்னு இடிக்க போறேன். அதுதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடன்னு முதல்ல மாவை குழைப்போமா வாங்க. இதுல மா எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃபிளார். இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு தான். நான் இதுல ஒரு 300 கிராம் மாதிரி எடுத்திருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். இப்ப நல்லா கலந்து விடுவோம். உப்பும் மா எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விடுவோம். இனி இதுல வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். அதோட பச்சை மிளகாயம் வெட்டி வச்சிருக்கேன். சேர்ப்போம். இப்ப இதை நல்லா கலந்து விடுவோம். நல்லா இந்த வெங்காயத்தை எல்லாம் இந்த மாதிரி விட்டாச்சு கலந்து விடுவோம். இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாங்க ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்க வேண்டியதான். இப்ப இந்த மாதிரி குழைச்சிட்டேன். இனி கொஞ்சமா எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்படியே குழைச்சி விடுவோம். நல்லா குழைச்சி விடுவோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா அப்படியே வடிவா கையில் ஒட்டாம எல்லாம் அப்படியே ஒன்று சேர குழவட்டுரும். இந்த மாதிரி இப்ப குழைச்சாச்சு. இனி ஒவ்வொரு ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வைப்போம். இந்த மாதிரி இப்ப மாவெல்லாம் குழைச்சி இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தோசைக்கல்ல சூடாக்குவோம். இது சூடாட்டுக்கு மங்கால மிளகாய சம்பல் அடிக்க கொடுப்போம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சம்பல் அடிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய ஊற வச்சிருக்கேன் தண்ணியில. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா டக்குன்னு இடிப்படும். அதுக்காக தான். ஏன்னா நான் இந்த சம்பல் பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெயில எல்லாம் வதக்க இல்லை. இப்ப மிளகாய முதல் இடிக்க கொடுப்போம். இப்போ செத்தல் மிளகாய போடுவோம். இடியுங்கோ. இந்த முறை தாளிக்க இல்லை, இன்றைக்கு தாளிக்காம தான் அடிக்க போறோம். இதோட கொஞ்சமா உப்பும் சேர்ப்போம். ரொட்டியை தட்டி எடுக்க போறேன். ஒரு நிமிஷம் பிளீஸ். ரொட்டியை தட்டி எடுக்க போறேன். இதுலதான் வச்சு கையால தேய்ச்சி எடுக்க போறேன். இது டக்குன்னு சுடுறதானே நம்பி டக்குன்னு தேய்ச்சி எடுப்போம். வேண்டாம் மற்றது எல்லாம் எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தண்ணி இல்லாத நேரத்துல எங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். சிக்கனமாக பாவிக்க தண்ணி தட்டுப்பாடு. இப்படி வேண்டிட்டு இங்க நாங்க குழைச்சி வச்சிருக்கோம் தானே, அதை எடுத்து இந்த மாதிரி கையாலேயே தேய்ச்சி விடலாம். இப்படி சரியா? நல்ல வடிவா அப்படி தட்டி தட்டி விடுவோம். இப்போ இந்த மாதிரி தட்டி விட்டாச்சு. இங்கே தோசைக்கல்ல சூடாயிட்டு கொஞ்சமா எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல வடிவா எல்லா பக்கமும் இப்படி பூசி விடுவோம். இனி இங்கால நாங்க தட்டி வச்சிருக்க ரொட்டி எடுத்து கல்லுல போடுவோம். தோசை கல்லுல சரி, இல்ல தோசை கல்லுல போடுறோம் சரியா? சுடுபடட்டும். இப்போ மற்ற பக்கம் திருப்பி போடுவோம். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயம் எடுங்க. நீ இனி தேங்காய் பூ சேர்ப்போம். இடிங்க பாப்பா. இப்ப ரொட்டி நல்லா சுடுபட்டுட்டு எடுப்போம். பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. இப்படி சுட சுட சாப்பிடவே செமையா இருக்கும். மழை பெய்யணும். மழை ஆனா மழை குணம் மாதிரி தான் இருக்கு இல்லையா? சாடியா மழை தூர்றதும் விடுறதுமாவே இருக்கு இன்றைக்கு. இப்படி எல்லா ரொட்டியும் சுட்டு எடுப்போமா. இப்ப சம்பலுக்கு புளி சேர்க்கிறேன். நீங்க தேசிக்காய் புளி இருந்தா தேசிக்காய் புளி கூட விடலாம். நான் பழ புளி சேர்க்கிறேன். மெதுவாடிங்க பறக்கும். மாவடிக்கிறீங்களா? சரி சரி. இப்ப சம்பல் நல்லா இடிபட்டுட்டு தண்ணி எடுப்போம். என்ன தூக்குங்க வந்து மாவெல்லாம் முடிக்கிறோம். நீங்க இந்த சம்பல் அடிக்கிறது கிடைக்கிறீங்க. எடுங்க, ஒரு எடுங்க.
சூப்பரான சாம்பல், இடிச்ச சாம்பல். இது வந்து தாளிக்காம ஒன்றும் டக்குன்னு இடிக்கிற சாம்பல், சுமையா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வலிச்செடுப்போம். இப்ப சாம்பல் இடிச்சிட்டோம். இனி எல்லா ரொட்டியையும் சுட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மிச்ச ரொட்டியெல்லாம் சுட்டுட்டு காட்டுறேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான வெங்காய ரொட்டி ரெடி. வந்து பாருங்க, வெங்காய ரொட்டி ரெடி. இங்கே பாருங்க இடிச்ச சாம்பல். இது வந்து எண்ணெயில் பொரிக்காம இடிச்ச சாம்பல், மிளகாய சுமையா இருக்கும். இங்கே வாழைப்பழம் வாங்கி வச்சுக்க. இது வந்து கோழி கூடுப்பழம், சாப்பிட்டோன்னு சாப்பிட்றதுக்காக. இது இவ்வளவு தான் இன்னைக்கு இரவு சாப்பாடு. ஏன்னு சொல்லுங்க, தண்ணி இல்லையா, அதெல்லாம் நோம்பலாம் முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா வாங்க. டக்குன்னு செஞ்சலாம். சுட சுட தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா இருக்கும். இந்த பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் காட்டி படைக்கல வேறு லெவலாக தான் இருக்கும். நீ சாம்பலே தொட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வந்துரு வேற உடனே வீடியோ வரைச்சு நான் மட்டும் பெற மாட்டேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு சொல்லுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் கடி உடைக்க சம்பல் எல்லாம் அப்படி சம்பல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் கடி சாரி பச்சை மிளகாய் இல்லை சம்பல்ல வெங்காயம் கடிபடும் தானே, நாங்கள் பொரிக்காம தானே போட்டிருக்கோம். ரொம்பயா இருக்கும். சுட்ட கோப்பியும் போட்டுருக்கோம். சரியா சுடுது. நல்லா இருக்கு. உண்மையும் வேறு லெவலாக இருக்கு. ஒளிவே 10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஏன்னா செஞ்சு பாருங்க. எங்களுக்கு இன்றைக்கு தண்ணி இல்லையா அப்படி செஞ்சாச்சு. ஆனா வேறு லெவலாக தான் இருக்கு. செமையா இருக்கு. அப்படியே பிளேன் கோபியை குடிச்சு சூட்டோட சாப்பிட வேறு லெவல் டேஸ்டாக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. பை பை. பை பை. சூப்பரா